ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக நம்ம தொடர்ந்து 3 நாளாக எழுதிட்டுருக்கோம் இல்லையா? ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை. நான் 3வது நாள் மந்திரத்தை சிறுவாபுரி கோவிலில் உட்காந்து எழுதணும்னு ஆசைப்பட்டேன். பட் மழை பெஞ்சதுனால என்னால் அது நிறைவேற்றிக்க முடியல. ஸோ கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதானே நடக்கும். ஆனால் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க. அந்த வீடியோவை நான் சீக்கிரமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச அனுபவம் அப்படின்றத விட என்னோடய ஃப்ரெண்டு அவங்க அனுபவித்த ஒரு விஷயத்த எனக்கு ஷேர் பண்ணாங்க. என்னென்னா, அவங்க டெலிவரி டைமுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில் இருக்கும்போது முருகிற ஒரே நிமிஷம், ஒரே செகண்டு தான் நான் நினச்சேன், அவர் என்னை காப்பாற்றி கொடுத்துட்டாரு. என் குழந்தைங்களுக்காக நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் என்னை காப்பாற்றி கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இது ரொம்பவே ஒரு மனசு நெகிழ வச்ச ஒரு தருணமாக எனக்கு இருந்தது. எல்லா அனுபவங்களையும் எனக்கு கிடைச்சதாகவே நான் பகிர்ந்தா நானே ஒரு விஷயங்களை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஆக்சுவலாக 2வது நாள் எனக்கு புதுசாக எனக்கு எந்த அனுபவமும் கிடைக்கல. ஆனால் என் ஃப்ரெண்டு அவங்களே எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களாம் எனக்கு கால் பண்ணி பேசும்போது இந்த விஷயத்தை அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் முருகரை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் முருகரை மட்டுமே நம்பி வாழணும்னு சொல்லலை. அவர் நம்பினா கைவிட மாட்டார். இது 100% இல்லை, 200% இது என்னோடய அனுபவம் இல்லாமல் இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட அனுபவமாகவும் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். எத்தனை பேர் இதை சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் நான் அவரோட புகழ தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்கிற பக்தர்களில் நானும் ஒருத்தியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். 3வது நாளோட மந்திரத்தை நான் வீட்லேயே எழுதிட்டேன். ஆக்சுவலாக வீட்டில் எழுதிட்டு தான் நான் கோவிலுக்கு போனேன். கோவிலுக்கு போகும்போது என்ன நடக்குது, என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அதுக்கு தனியாக ஒரு வீடியோவை நான் க்ரியேட் பண்ணி நான் கொடுப்பேன் உங்களுக்காக. உங்களோட அனுபவங்களையும் நீங்களும் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பார்க்கலாம். நீங்களும் உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.